அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 சங்கீதம் 1-3 வசனம் அதிலிருந்து எப்படி கனி கொடுக்கும் வாழ்வது என்ற சத்தியங்களை நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 சங்கீதம் 1-3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, இந்த 2024 ஆண்டிற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் தான் 1 சங்கீதம் 3வது வசனத்தின் பின்பகுதி. அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போன்றிருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் இந்த வருடத்திற்கு நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தமா இருக்கிறபடினால் தேவனுக்கு மகிமையாக கனி கொடுக்கும் வாழ்வை எப்படி வாழ்வது என்ற சத்தியத்தை நாம் பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த ஒரு சில வாரங்களாக ஆபிரகாமின் வாழ்விலிருந்து எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அதை தியானிக்கிற மனுஷனா எப்படி மாறுவது என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக நாம் ஆபிரகாமின் வாழ்விலிருந்து கற்றுக்கொண்டு வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷனாய் வாழுவதற்கு நம்முடைய வாழ்விலே தடையாய் வருகிற 2 காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது தடை நாம் பார்க்கிறது, ஆபிரகாம் வாழ்விலிருந்து பார்க்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் அவனுடைய வாழ்விலே கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு பல வருடங்கள் தாமதமானவுடன் அவன் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த பற்று, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, அதன் மேல் பிரியமா இருப்பதை அவன் என்ன செய்கிறான்? மறந்து போகிற ஒரு காரியத்தை ஆபிரகாம் வாழ்விலே நாம் பார்த்தோம். இந்த சவால், ஆவிக்குரிய வாழ்விலே வருகிற இந்த சவாலை எப்படி நாம் கர்த்தருடைய வசனத்தை தொடர்ந்து தியானிப்பதன் மூலம் எப்படி அதை அந்த அந்த பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது, கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதமாகுது என்று ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் கர்த்தருக்காய் காத்திராமல், தொடர்ந்து ஆண்டவரை உற்சாகமாய் தேடாமல், நாம் ஆவிக்குரிய வாழ்வில சோர்ந்து போய் இப்பொழுது முந்தி மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து நாம் அதை வாசிக்காமல் இருக்கும் அந்த ஒரு பின்வாங்கிய ஆவிக்குரிய நிலைக்கு போகும்போது எப்படி அந்த காரியத்தை, கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதன் மூலம் அதை ஜெயம் கொள்ளுகிறோம் என்ற சத்தியத்தை முதலாவது பார்த்தோம். அடுத்ததாக நாம் ஆண்டோடைய வார்த்தையின் மேல் பிரியமாய் வைத்து அதை இரவு பகலும் தியானிக்கிறவர்களாய் இருப்பதற்கு தடையாய் வருகிற அடுத்த ஆவிக்குரிய பிரச்சனை, பாவம் என்னவென்றால், வாழ்விலே ஆண்டவர் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்த பிறகு, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேனே, இனி எதுக்கு நான் ஆண்டவரை முந்தி மாதிரி ஆர்வத்தோடு எதுக்கு தேட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பின்மாற்ற நிலைக்கு போறதுதான். பாருங்க, நாம் கர்த்தர் மேல் பிரியமாயிருந்து அவரை
அவரோட வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிப்பதற்கு வருகிற அடுத்த தடையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனாலதான் கடந்த வாரத்துல நாம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே லவோதிக்க சபை, அந்த சபையில இருந்த அந்த பிரச்சனை, அடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலம் சொன்ன அந்த வார்த்தைகளிலிருந்து பார்த்த எப்படி வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகும் நாம் கர்த்தரை மறந்து போகாதபடிக்கு எப்படி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். தேவ பிள்ளைகளை, இந்த வாரம் இந்த ஆவிக்குரிய பாவத்தை எப்படி வசனத்தை தியானிக்கிறது மூலம் எப்படி ஜெயம் கொள்வது, இதை தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த இப்படி வாழ்விலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை மறந்து போவதற்கு அல்லது கர்த்தரை உற்சாகமாய் தேடுவதற்கு தேடும் அந்த வாழ்விலிருந்து நாம் பின்வாங்குவது, சோர்ந்து முன்னாடி மாதிரி கர்த்தர் எனக்கு தேவை என்ற அந்த அந்த ஆவிக்குரிய உணர்விலிருந்து நாம் கொஞ்சம் கீழே விழுந்து போகும்போது, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைக்கு வரும்போது, இல்லை கர்த்தர் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் இயேசு இல்லைன்னா தேவனுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி பரிதபிக்கப்பட்ட நிலையில இருந்தது, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பரிதபிக்கப்பட்ட நிலையில இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம் திருப்பலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம். இப்பொழுது 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுறாரு பாருங்க, இந்த அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள்ல நாம் எப்படி கர்த்தர் இயேசுவின் மூலம் மகிமையாய் ரட்சிக்கப்பட்டோம் அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை இங்கே ஆவியானவர் முதலாவது சொல்லிவிட்டு, இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். அது என்னது? எப்பா, நீ இப்போ மகிமையா ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ரொம்ப சந்தோஷம். ஆனா எந்த நிலையிலிருந்து இதுக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்த அப்படிங்கிறத ஒரு நாள் என்ன செய்யறாத, மறந்து போயிடாத அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இதுக்கு முன்னே எப்படி இருந்தங்கிறத என்ன செய்ய நினைத்துக்கொள். இன்னைக்கு உண்மைதான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நல்ல ஆலயத்துக்கு போறோம், உண்மைதான். ஆனா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு நல்லா ஆலயத்துக்கு போறதுனால அதுவே ஒரு ஆவிக்குரிய பெருமைக்கு நம்மளை என்ன செய்திடக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாது. பாருங்க, ஏன்னா சில நேரங்கள்ல தேவ ஜனங்கள் மத்தியில் உள்ள பிரச்சனை என்னன்னா, பல வருஷம் கொஞ்சம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோடனே இப்போ பாருங்க, இப்போ ஆலயத்துக்கு போனா தாகத்தோட என்ன செய்யறது கிடையாது, வசனத்தை கேட்கறது கிடையாது. ஏற்கனவே தெரிஞ்ச வசனத்தை ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, ஆமா இதுதான் பல வருஷமா கேட்ட வசனம் தானே, இது என்ன பெருசா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாருங்க, ஒரு ஆவிக்குரிய ரீதியில அநேகர் ஒரு குளிரா போகிற, ஆவிக்குரிய ரீதியில உண்மையாக ஆண்டவரை தேடாமல் போகிற ஒரு நிலைக்கு என்ன செய்திடுறாங்க, அநேக விசுவாசிகள் என்ன செய்திடுறாங்க, போயிடுறாங்க. இதை நம்ம மறுபடியுமாய் பாருங்க, லவோதிக்க சபைக்கு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் மறுபடியும் கவனிப்போம். பாருங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் இப்போ 16-17 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய சம்மன் என்று
எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இந்த லவோதிக்கியா சபை, இங்கே அவர் அந்த அந்த பட்டணத்தில் உள்ள சபை ஜனங்கள் அவருடைய வாழ்வில் இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனையை பற்றி இங்கே ஆவியானவர் பேசுகிறார். பாருங்க என்ன என்ன சொல்றாரு. இவங்க இப்போ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க, வெளியில பார்க்க ஆண்டவரை தேடுற மாதிரி இருக்குது, ஆனா இவருடைய இருதயமா என்னது கர்த்தரை விட்டு தூரமா இருக்கு. எந்த அளவுக்கு தூரமா இருக்கு, இவருடைய இருதயத்துல ஒரு ஆவிக்குரிய பெருமையை என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. என்ன பெருமை? இவங்க நினைக்காங்க, அதான் இப்ப நான் உலக பிரகாரம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், திரவிய சம்பன்னானா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, அதனால இப்போ நான் வந்து முன்னாடி மாதிரி என்ன செய்ய வேண்டிய, ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு கர்வம், ஒரு பெருமைக்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. போறதுனால இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சபையார் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்களா, இவங்க பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக, தரித்திரர்களாக, குருடர்களாக, நிர்வாணிகளா தேவனுடைய பார்வையில என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்க இயேசு பாருங்க அந்த சபையை குறித்து பாருங்க சொல்றாரு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம வந்து உலக பிரகாரமான விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவுடன் பாருங்க, நம்ம இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எச்சரித்தது போல நம்ம ஒரு காலத்துல எங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம், ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையில நம்ம வாழ்க்கையில இருந்தோம். ஆண்டவர் இயேசு இல்லாம இப்ப ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப வாழ்க்கையில இப்போ ஒரு நல்ல நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். அது ஒரு சந்தோஷமான காரியம் தான். ஆனா வாழ்க்கையில உயர்ந்து போன பிறகு நம்ம எந்த பரிதாப நிலையிலிருந்து இப்போ இருக்கிற நல்ல நிலைமைக்கு வந்தோங்கிறத மறந்து போய் இப்போ அதான் நல்லா ஆயிட்டல்ல, இப்ப அதனால முன்னாடி ஆண்டவரை தேட வேண்டியது இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ரீதியில வெதுவெதுப்பான நிலைக்கு வரும்போது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது நம்முடைய வாழ்க்கையே தேவனோட பார்வையில நம்மளை ஒரு பரிதபிக்கப்பட நிலைக்கு அது என்ன செய்யுது, கொண்டு போயிருதான். பாருங்க எந்த அளவுக்கு பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை கொண்டு போயிருது. ஆண்டோட பார்வையில நம்ம நிர்வாணிகளா இருக்கிற அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, ஆயிடுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க எவ்வளவுதான் உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் பாருங்க நம்ம ஆண்டவரை தீவிரமாய் தேடுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே ஆவிக்குரிய ரீதியில அனலுள்ளவர்களா எப்பொழுதும் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால், நம்ம என்றைக்குமே எந்த நிலையிலிருந்து பரிதபிக்கப்படத்தக்க நிலையிலிருந்து நம்ம ஆண்டவர் ரட்சித்தாருங்கிறத ஒரு நாள் மறந்து போயிடக்கூடாது. அது எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தின பிறகும் அன்றாட நம்ம எந்த நிலையிலிருந்து வந்தோங்கிறத நினைச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் தேவ பிள்ளைகள், அப்பதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட எவ்வளவு தேவைங்கிறத ஒரு உணர்ந்தவர்களா நம்ம அன்றாடம் என்ன செய்வோம், வாழ்வோம். பாருங்க மறுபடியும் இப்போ எபேசியர் 2:12 போவோம். பாருங்க அதை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:12, எபேசியர் 2:12 வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட பரிதாப நிலையில இருந்தோமா, ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம் கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம். அதாவது ஜீவனுள்ள தேவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவரோடு நமக்கு எந்த உறவு என்னது கிடையாது. அது நிமித்தம் என்னாச்சு, நம்ம நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சா, நாம் ஆண்டவருடைய குடும்பத்திற்கு புறம்பானவர்களா இருந்தோம். பாருங்க, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய ஜனம் என்று தேவனுடைய பிள்ளைகளாகவும் நம்ம என்ன செய்யறோம், மாற்றப்படுகிறோம். தேவன் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார்.
அப்போ நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா மாறிடும். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா மாறுறோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி தேவனுடைய குடும்பத்துக்கு எனக்கும் என்னது சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய குடும்பத்துக்கு புறம்பானவனாக இருந்தேன். அதன் நிமித்தம் பாருங்க, ஆண்டவர் இந்த வசனம் சொல்றது, ஆண்டவர் இந்த வேதத்திலே நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நாம் எப்படிப்பட்டவமோ அந்நியர்களா இருந்தோம். பாருங்க, தேவனோட வாக்கு தத்தம் தான் பாருங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையா என்ன செய்து இருக்குது. வாழ்க்கையில ஒரு பெரிய தேவையில இருக்கும்போது, அல்லது வாழ்க்கையில ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்படாத ஒரு ஒரு கீழான நிலைமையில இருக்கும்போது எது நமக்கு நம்பிக்கை கொண்டு வருது? ஆலயத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஊழியக்காரர் போல வார்த்தை வரும், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போதே நமக்கு என்னது ஒரு நம்பிக்கை பறக்குது பாருங்க. ஆஹா, சரி, இன்னைக்கு ஒருவேளை நம்ம கீழே இருக்கோம், ஆனா இன்னைக்கு கீழே இருக்க போறது இல்லை. கண்டிப்பா ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்து என்ன செய்வார், உயர்த்துவார்னு அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனது நம்பிக்கை வருது. அந்த மாதிரி வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியா உனக்கு முன்பா ஓடி போவார்கள் சொல்லி பாருங்க, நம்ம ஒரு இப்படி ஆண்டோட வாக்கு தத்தத்தை கேட்கும் போதே என்னது ஒரு நம்பிக்கை வருது. ஆஹா, நிச்சயமா இந்த பிரச்சனை மேல எனக்கு என்னது ஒரு விடுதலை வரும், பிரச்சனைகளை என்னை விட்டு ஓடி போகணும் என்னது ஒரு பெரிய நம்பிக்கை பிறகுது. ஆனா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வேதத்துல சொல்லியிருக்கிற இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு என்னது சொந்தமானது கிடையாது. இதுக்கு நம்ம அந்நியரா இருந்தோம்னு போட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தைகள் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில புரோஜனப்படாது. ஏன்னா அந்த வாக்கு தத்தம் நமக்கு சொந்தம் அல்ல. அப்போ அந்த வாக்கு தத்தத்துக்கு அந்நியரா இருந்ததுனால வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, நாம் நம்பிக்கை இல்லாதவர்களா. ஏன்னா வாக்கு தத்தம் தான் நம்பிக்கையை தருது. அப்போ வாக்கு தத்தத்துக்கு அந்நியரா இருக்கனால நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களா, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திலே தேவன் அற்றவர்களா என்ன செய்தவர், தேவன் அற்றவர்களா இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது பாருங்க, 1 யோவான் வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்க, தேவன் நட்டவர்களா இருந்தவன என்ன அர்த்தம்? வசனம் இங்க சொல்லுது, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனா என்ன செய்யறானா இருக்கிறானா. அதாவது ஜீவன் இல்லாதவனா என்ன அர்த்தம்? இப்போ பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நம்முடைய வாழ்வில என்ன செய்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நம்ம என்னது ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், சமாதானமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம ஏங்கலாம். ஆனா அது ஒரு நாள் நமக்கு என்னது கிடைக்காது. வாழ்க்கையில எவ்வளவுதான் சொந்த வீடு இருக்கலாம், நல்ல சம்பளம் உள்ள வேலை இருக்கலாம், ஆனா சமாதானம் இருதயத்துல என்னது இருப்பதற்கு வழியே கிடையாது. சமாதானமே வாழ்க்கையில என்னது இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில ஒரு ஒரு திருப்தி இருக்காது. எப்போ உள்ளம் கவலை பயம் இதுதான் நம்ம என்ன செய்தது ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஏன்? ஏன்னா தேவனுடைய குமாரன் இல்லாத ஜீவன் இல்லாதவன். ஆனா என்னைக்கு குமாரன் நம்முடைய வாழ்விலே வந்தாரோ இப்போ ஜீவனை உடையவர்களா என்ன செய்யிட்டோம், மாறிட்டோம். இப்ப நமக்குள்ளே சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, தைரியம் எல்லாம் இப்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்து வந்துருது. பயத்துல இருந்து விடுதலை வந்துருது. ஏசாயா 54:14 சொல்லுது, நாம் பயம் இல்லாதவர்களா என்ன செய்யறோமா இருக்கிறோமா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உடையவர்களா கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், மாற்றி விடுகிறார். பாருங்க, வாழ்க்கையே மாறிடுது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவர்களா மாறிடும். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜீவன் இல்லாதவர்களா இருந்தோம். அப்போ யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பரிதாப நிலையில இருந்துதான் தேவன் நம்ம என்ன செய்தார், ரட்சித்தார். இப்ப ரட்சித்து நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு இப்ப மறுபடியும்
நம்ம ஆண்டவரை உற்சாகமா தேடாம, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடாம, இப்ப ஏதோ கடமைக்குன்னு ஆண்டவரை தேடுகிறவர்களா மாறுகிற அந்த ஆவிக்குரிய ரீதியில ஒரு வெதுவெதுப்பான நிலைக்கு போனோம்னா, இப்ப பாருங்க, அப்படி போகும்போது மறுபடியும் என்ன ஆயிரும், அந்த பழைய பரிதாப நிலைக்கே நம்ம வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது, திரும்பி விடுகிறது. ஏன்னா குமாரன் இல்லாதவன் என்னது, ஜீவன் இல்லாதவன். எப்ப நீங்க குமாரனை விசுவாசிச்சு அன்றாட அவரை உற்சாகமா தேடாம போறீங்களோ, மறுபடியும் உங்க வாழ்க்கை என்னது, ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னது மாறிடுது. மாறும்போது என்ன ஆயிரும், திடீர்னு ஒரு இந்த இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த உலக வாழ்க்கையில வாழும் போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுமா. மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் இப்போ 24, 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பூமியில என்ன செய்கிறோம், வாழுகிறோம். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா என்ன செய்யறான், இருக்கிறார். அப்போ ஒரு பாவத்தினால் சாபத்தினால் பாதிக்கப்பட்ட பூமியில நாம் வாழுகிறதுனால இந்த உலக வாழ்க்கையில எல்லா நாளும் சமாதானமா இருக்கும், இந்த உலகத்துல ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு இயேசு ஒரு நாள் சொல்லலை. பாருங்க, இயேசுவே சொன்னார், இந்த உலகத்துல வாழும்போது உங்களுக்கு உபத்திரவங்கள் என்னது உண்டு, உபத்திரவங்களை நாம் சந்திக்க நேரிடும். அதை தான் இயேசு இங்க இப்படி விளக்குறாரு. என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல வாழும்போது சில வேளையில பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யும், சந்திப்போம். பாருங்க, கடந்த டிசம்பர் மாதம் நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல வரலாறு காணாத ஒரு பெரிய வெள்ளத்தை நம்ம எல்லாம் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசித்து பாருங்க. அததான் இயேசு சொல்றாரு, இந்த உலக வாழ்விலே இப்படிப்பட்ட திடீரென்று எதிர்பாராத பெருமழை வெள்ளம் இப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு பூமியில தான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்றோம். ஏன், இது பாவ சாபத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பூமி. அப்ப அதனால திடீரென்று நம்முடைய வாழ்விலே பெருவெள்ளம் பெருமழை போன்ற பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு பூமியில வாழ்றதுனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்றாட என்ன உற்சாகமா தேடி ஒவ்வொரு நாளும் என்ன முழு இருதயத்தோடு விசுவாசிச்சு அன்பு கூர்ந்து நீ வாழலன்னா, இப்படிப்பட்ட பெருமழை வரும்போது நம்முடைய வாழ்வு என்ன ஆயிரும் பாருங்க. 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடாம அன்றாட அவரை விசுவாசிச்சு நம்ம வாழலைன்னா, பெருமழை பெருவெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாழ்வு அந்த பிரச்சனைகளால் அழிந்து போவதற்குரிய வாய்ப்புகள் என்ன செய்து இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவரை தேடாதவர்களாய் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடவாதவர்களாய் வாழும்போது, நம்முடைய சுய விருப்பம் இஷ்டம் போல வாழ்ந்தோம்னா, பிரச்சனை வரும்போது நம்முடைய வாழ்க்கை பாருங்க ஒரு கடலிலே பாருங்க ஒரு கப்பல் மூழ்கி போற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யறோம், பிரச்சனையில மூழ்கி போகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நீ ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் மாறிவிடாதபடிக்கு, அல்லது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எச்சரித்த மாதிரி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்த்தரை மறந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு என் வாழ்க்கையில நான் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் இல்லாம நான் என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் இல்லாம இந்த உலக வாழ்வில என்னால வாழ முடியாது, கர்த்தர் இருந்தாதான் இந்த உலக வாழ்விலே நான் வாழ முடியும் என்ற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு இரட்சகராய் ஆண்டவராய் அவர் என் வாழ்விலே இருக்கணும்
அப்படிங்கிற ஒரு உணர்வுள்ளவர்களா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்வில வாழ வேண்டும் என்றால் நாம் என்னைக்குமே தெரிந்து கொள்ள தேவைப்படுகிறது. நாம் இயேசு இல்லைன்னா நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட பரிதாப நிலையில இருந்தது என்பதை எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். இயேசு இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என் வாழ்வு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. அவர் இல்லாத போது என் வாழ்க்கை எவ்வளவு பரிதாப நிலையில இருந்தது, நம்பிக்கையே இல்லை, ஜீவன் இல்லாதவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு இயேசு இருக்கிறதுனால தான் ஜீவனுடையவனா, நம்பிக்கையுடையவனா, கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா, ஆண்டோட வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரனா என் வாழ்க்கை மாறி இன்னைக்கு ஆசீர்வாதமா எனக்கு மாறி இருக்குது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நான் மறுபடியும் ஆண்டவரை மறந்து போவேன்னா மறுபடியும் அந்த பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு நான் திரும்பிடுவேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி திரும்பி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க, ஆண்டவரே எப்படி ஒரு பரிதாப நிலையில கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்போ நீங்க தான் என்னை ஆசீர்வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் எப்பொழுதும் அந்த சத்தியங்களை நான் நினைத்து பார்க்கும்போது பாருங்க, என் இருதயம் உணர்வுள்ளவனா இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே, ஒருவேளை நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில வாழ்க்கையில இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தீவிரமாய் தேடுகிறவனாய், ஆர்வமாய் தேடுகிறவனாய் என் வாழ்க்கை எப்பொழுதுமே என்ன செய்யும் இருக்கும். லவோதிக்கா ஜனங்களை மாதிரி வெதுவெதுப்பான சும்மா பேருக்கு கடமைக்கு தேடுகிறவனா என் வாழ்க்கை என்ன செய்யறாது, விழுந்து போயிடாதபடிக்கு என் வாழ்க்கை என்ன செய்யப்படும், காக்கப்படும். அதனால் எப்பொழுதும் நீங்கள் எந்த பரிதாப நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை பாருங்க, நினைக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழுங்க. அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பாருங்க. அப்போ நீங்க ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போக மாட்டீங்க. ஜெபித்து முடிச்சிடலாம். அன்புள்ள பிதாவே இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட அந்த சத்தியங்களுக்கு இந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தாங்கள் எப்படிப்பட்ட பரிதாப நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தோன்னு, ஆண்டவரே இப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னை ரட்சித்திருக்கீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லி ஒரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தி எப்பொழுதும் உம்மை ஆர்வத்தோடு தீவிரமாய் தேடுகிற ஒரு நல்ல தேவ ஜனங்களாய் வாழ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. லவோதிக்கா ஜனங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப எனக்கு எதுக்கு ஆண்டவர் தேவை, முன்னாடியுமே தேவையில்லையே என்று சொல்லி பெயர் கிறிஸ்தவனாய் மாறிவிடாதபடிக்கு உம்முடைய ஜனங்களை இந்த வார்த்தைகளின் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.